ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மோட்டார் மாடியோட ஆட்டோ கரண்ட் எக்ஸ்போ வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே வென்னியோட HX5 டீசல் மேனுவல் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அழகாக ஹுண்டாயோட லோகோ ரொம்ப அழகாக இருக்குது. அதோட கூடவே பார்த்திங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டும் வந்துடுது. கூடவே இதுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழே அழகாக ஒரு ஃபாக் லேம்பும் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹெட்லைட்டோட 2 DRLும் ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் பார்க்க ஒரு எக்ஸ்டரோடைய ஒரு அண்ணன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு மேனுவல் வேரியண்ட், இதில் அட்டாச் கிடையாது. ஸோ இந்த டோரில் பார்த்திங்கன்னா கீ லாக் அன்லாக்கான இந்த சென்சாரை கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த டோர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா அந்த பாடி கலர்லேயே நமக்கு வந்துடுது. இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா டிரைவர் சைட் டோர் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா ஆல் 4 விண்டோஸ்க்கான லாக் அன்லாக்கான பட்டன்ஸ் வந்துடுது. மேலும் இதில் ORVMக்கான அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன்ஸ் இதிலே வந்துடுது. டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர் மட்டும்தான் அதில் இருக்குது. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் நமக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் டிஃபால்ட்டாக வந்துட்டு HX வேரியண்ட்டில். இந்த மாடலில் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சைட் அண்ட் கர்டன் ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இதில் வர அந்த 4 டாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்க்கான மார்ஸ் கோட், அதாவது ஹுண்டாயின்ற லோகோ டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துடுது. இல்லை ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஒயர்லெஸ் கார்ப்ளே இதில் நமக்கு இந்த HX5 ட்ரிம்லேயே இருந்தது ரொம்ப நல்ல விஷயம். அது இதில் டில்ட் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டிரைவர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மையாக சொன்னால் ரொம்ப நம்ம வாங்கி உட்கார வச்சுக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது டிரைவர் சீட்டு. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் ஆக்சுவலாக கிராண்ட் ஐட்டனில் பார்த்துருக்கேன். ஸ்டில் அதே கண்ட்ரோல்ஸ், இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க HX5ல. இது HX5 வென்யூ. ஸோ கனெக்டட் இன்ஃபர்டைன்மெண்ட்டும் இந்த டிரைவர் மீட்டரும் எல்லாமே இங்கே கனெக்டடாக இருக்குது. ஸோ ஏசி வெண்ட்ஸு இங்கே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட், இங்கே ஒரு ஏசி வெண்ட், இங்கே ஒரு வென்னியோட பேஜிங் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் க்ளவ் பாக்ஸுக்கு பார்சல் ட்ரே இல்லை. இதில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் வந்துட்டு. இதில் ஒயர்லெஸ் ஃபீச்சர் கிடையாது. ஒயர்லெஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா HX6லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அகைன் இட்ஸ் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதில் ரியர் கேமராக்கான பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறப்ப இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோர்ஸ் தந்துருக்குங்கிறத நோட்டிஃபை பண்ணுறாங்க டிரைவருடைய கன்சோல்லையே. ஸோ டிரைவர் கன்சோல் இன்ஃபோர்டைன் மட்டும் ஜாயிண்ட்டாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது வென்யூவில். கனெக்டட் கன்சோல் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க. ஸோ ஃபோன் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. உங்கள் ஃபோனை கூட நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவைட் மோடு இருக்கும், ட்ரைவ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா வெஹிக்கிளோட செட்டிங்ஸு, டிவைஸ் கனெக்ஷன், லேஅவுட், டிஸ்பிளே எல்லாமே வருது. ஸோ வெஹிக்கிள் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் எவ்வளோ, ஃபேன் ஸ்பீட் எல்லாமே கண்ட்ரோல் இதிலே கொடுத்துட்றாங்க. இப்போ எலக்ட்ரிக் கார்ஸில் வர மாதிரி இதுலேயுமே அது கொடுத்துட்றாங்க. ஆனால் ஃபிசிக்கல் கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ட்ரைவ் பண்ணும்போது ஃபிசிக்கல் கண்ட்ரோல் தான் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அதோட லேஅவுட் கூட மாற்றிக்கலாம் வேணா. ஓகே, இப்போ இந்த ரியர் பார்க்கிங் வியூ மானிட்டருக்கான பட்டன் ஆன் பண்ணி எப்படி ரியர் பார்க்கிங் வியூ எப்படி இருக்குது பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா ரியர் பார்க்கிங் வியூ நமக்கு கிளியராக இருக்குது. இல்லை கைட்லைனோட வருது. நமக்கு ஸ்டீரிங் திருப்பும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். பார்க் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபீச்சர். கேமரா கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா பேக்குக்கு மட்டும்தான் பார்க்கிங் சென்சார் வருது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார் கிடையாது. ஓகே, இப்போ ரியர் சீட் எப்படி இருக்குது பார்ப்போம். ஸோ ரியர் சீட் இங்கே சேர வசதியாக தான் இருக்குது. ஸோ இங்கேயே 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ ரியர் சீட்டு ஏசி வந்துட்டு இங்கே பின்னாடி ஒன்று வந்துடுது. இப்போ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் ஹெட்ரெஸ்ட் இல்லைங்க. அது ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சராக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபோல்டபுள் ஹெட்ரெஸ்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ ரியர் ஹெட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக தான் இருக்குது. தை சப்போர்ட் டீசெண்டாகவே இருக்குது. லெக்ரூம், ஃப்ரண்ட் லெக்ரூம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்பேஸ் பாருங்கள், என்னோடய ஹைட்டுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. முன்னாடி இந்த வென்யூவோட இப்போ தை சப்போர்ட் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லெக் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. நிச்சயமாக ஒரு 2 பெரியவங்கள ஒரு குழந்தை நல்ல வசதியாக இருக்கும் உட்கார முடியும். ஸோ முன்னாடி இந்த வென்யூ கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரியர் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வாங்க போகலாம். ஸோ இந்த சைட்லேயும் ஒரு வென்யூ பேஜிங் வந்துடுது.
பாடியோட மஸ்குலர் ஷேப் பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி அதே மாதிரியே ஒரு கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டெய்ல் லேம்ப் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கனெக்டட் டெய்ல் லேம்ப் இதில் கிடையாது, HX7 வருது. ஸோ இதில் ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது. ரியர் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனும் இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. முன்னே இருந்த வென்னியோட இப்போ ரியர் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் ரியர் டேர்னிங் லைட் இதில் கொடுக்குறாங்க. நம்ம டேர்ன் பண்ணும்போது லைட், அப்புறம் ரிவர்ஸ் கியர் பண்ணும்போது என்கேஜ் ஆகக்கூடாது ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரியர் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பட்டன் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில். ஸோ இந்த ஒரு பட்டன் இருக்குது, ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 375 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு ஆக்சுவலாக லோட் பண்ணி அன்லோட் பண்ண தெரியும் எவ்வளோ பூட் நமக்கு ஆக்சுவலாக வருதுங்கிறது. ஒரு பூட் லைட்டும் இதில் வந்துடுது. ஸோ ரியர் பூட் ஸ்பேஸ் டீசெண்டாக தாங்க இருக்குது. 375 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேர் வீலும் உள்ளே இருக்குது. ஸ்பேர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 195, 65, R15 ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. அப்போலோ டயர்ஸ் வச்சுருக்காங்க இந்த பிராண்டில். இங்கே கார் ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு, காம்பேக்டாக இருக்குது. ஸோ 4 மீட்டர் எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக இருக்குது. என்ன இதில் இந்த கனெக்டடில் லைட் வரல, அதெல்லாம் ஃபங்க்ஷனல் தான், நமக்கு அதனால் பெரிய இம்பாக்ட் கிடையாது. இந்த காரில் பார்த்திங்கன்னா ரியர் டிஃபாகர் இல்லைங்க. இப்போ வர எல்லா கார்ஸும் ரியர் டிஃபாகர் தூக்கிடுறாங்க. அது ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர். நமக்கு ஒரு ஃபாக் ஏரியாவுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் தேவைப்படும். பட் ஆனால் ஓவரால் இந்த கார் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த காரில் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா R16 டியூல் டோன் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அலாய் இல்லைங்க. HX7 வேரியண்ட்லேருந்து தான் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் R16 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாடலில் அப்போலோ வீல் கொடுத்துருக்காங்க. வீல் பார்க்க அலாய் வீலனால பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக ரொம்ப அழகாக தான் இருக்குது. பாடி சைடில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அண்டர் பாடியில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மஸ்குலர் ஃபீலை கொடுக்குது. பாடியில் ஓவராலாக பார்த்திங்கன்னா சைடு ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஓவர்வியூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் இது ஆட்டோ ஃபோல்டிங் இல்லை. ஸோ நம்ம தான் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எக்ஸ்ட்ரா அண்ணன் மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்ஜின் பே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இன்ஜின் பே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் பே வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. கூலண்ட்டும் வைப்பர் லிக்விடும் பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ங்க. இது ஒரு 1493cc ஆக்சுவலாக வருது. இட்ஸ் 4 சிலிண்டர் இன்ஜின். இதை U2 1.5 லிட்டர் CRD இன்ஜின் சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் BHP பார்த்திங்கன்னா 114 BHP at 4000 RPM வருது. இது ஒரு மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 250 நியூட்டன் மீட்டர்ஸ் at 1500 to 2700 RPM வருது. இது ஒரு டர்போ சார்ஜ்டு இன்ஜினுங்க. இது வச்ச வேரியபிள் ஜாமெட்ரின்னு கால் பண்ணுறாங்க. இதில் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் கிடையாது. திஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்ஸ் BS6 phase 2. பேட்டரியும் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இந்த பேக்குள்ளேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. இதாங்க நம்ம வென்யூ HX5 டீசல் ஹை லெவல் வேரியன்ட்கான ரிவ்யூங்க. ஸோ இதோட இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்போவில் மற்ற வண்டி கவர் பண்ணுறதுனால நான் ஒரு ஹை லெவல் தான் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னும் டீட்டெயில் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.